பெரிய கட்சிகள் 2மே இருக்கிற பெரிய தலைவர்கள். நீங்க ஸ்டாலின் கூட விடுங்க. ஏன்னா, அவரு வேற யார பத்தியுமே அவதூறா பேசாதனால ஓகே. அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் கூட யாருமே இந்த விஷயத்த ஓப்பனா பெருசாக்கியோ, சொல்றேன். நான் திமுக காரங்க யாரும் மேல அது வந்தா அது கூட பெரிய நான் ஓப்பனா இல்ல ரிக்வெஸ்ட்டா கபிலன் அதுதான் வச்சிருக்கிறேன். அதுதான் நானும் சொல்ல வரேன். இங்கேயே இருக்காங்க எனக்கு தெரியும். மெட்ராஸ் பையன் இருக்காரு எனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே அங்க அடிச்சே பேசலையே. அங்கேயே விஜய் ஈஸியா எடுத்துக்கலாம். அ அப்படின்னு விட்டா மாரி அவங்க தானே ஒரு லிபரலா இதுவா விடுறாங்க. இருக்கு. நான் நீங்க அததான் நான் சொன்னேன். அது அதத்தான் அது நான் விட்டுருக்கவே கூடாது. இல்ல அததான் நான் சொன்னேன். நான் இங்க திமுகக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்கள அறியாமையே அவங்கள சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு சாபக்கேடு என்னன்னா, ஃப்ரீ ஹேண்ட் விடுறது. இது ஒரு 50 வருஷமா இங்க திமுகக்கு இருக்கிற பெரிய சாபக்கேடு தான். என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட் விடுவாங்க. கலைஞர் பிரிவிலும் இதேதான். காவல்துறை அப்புறம் இந்த ரவுடிகள் இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகுது. இது அதிமுகலே நடந்திருக்கு. அதிமுகலே நடந்திருக்கு. இல்ல அதிமுகவும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா, இபிஎஸும் எதுவும் பேசல. அவரு என்ன கூட்டணிக்கு வருவாருன்னு நெனச்சு பேசலையா என்னன்னு தெரியல. இவன் ஸ்டாலினையும் ஆமா ஓ ஆமா ஓ பேர் சொல்லி அடிச்சிருக்கான். இவன் கடைசி இதுல இபிஎஸ் வரைக்கும் அவன் இறங்கி அடிச்சுட்டான். இவன் இவன் அதாவது நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ. நாங்க உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன் போட்டியா கருதல. எலக்ஷன் முடிச்சு இவன் ஓட்டு வச்சு நம்ம முடிவு எடுத்துக்கலாங்கிறது என்ன மாரி மனப்பான்மைன்னு எனக்கு தெரியல. அது அவன ஃப்ரீயா இவன இவ்ளோ அடிச்சிருந்தா இந்த அளவுக்கே வந்திருக்க மாட்டாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அதத்தான் இங்க கோடீஸ்வரன் பத்திரிகையாளரும் சொல்றாரு. திமுக அதிமுக இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி அடிக்கவே ஆரம்பிக்கலங்க. 4ஆம் தேதி அடிப்பாங்க. எனக்கு 4ஆம் தேதி நம்பிக்கை இல்லை. அவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விஜய ஒரு மாதிரியா அரவணைச்சு போற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, நாளைக்கு உதயநிதி வராப்புல இல்லைங்க எடப்பாடி வராப்புல என்ன பண்ணுவீங்க நீங்க? முதல்ல தேர்தல் வாக்குறுதிகள் நீங்க கொடுத்ததை நிறைவேற்றுவீங்க, வேலை பார்ப்பீங்க. அதுலேயே ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓடிடும். சரி, அப்புறம் நடுவில் ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரைட், ஓகே. இதை இவன் யூஸ் பண்ணி உங்களை தான் டார்கெட் பண்ணுவான். நீங்க அடிச்சாலும் அடிக்கலனாலும் பாத்தீங்களா அதிமுக எங்களை பழிவாங்கும் அரசியல் செய்யுதும்பா. அதுக்காக விட்டுருவீங்களா? நான் கேட்கிறேன். அவதூறு வழக்கு இப்ப 4ஆம் தேதி யாராவது உயிரிழந்தாங்கன்னா அதுக்கு அதிமுக நீங்க தான் நிண்டி விடுறீங்க, நீங்க தான் தூண்டி விடுறீங்கன்னு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. சீட்டில் நிர்மகுமார் பேட்டி. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்ப இதையே இதே இதே வேர்ட்ஸை பிஜேபி சொன்னிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திமுக என்ன பண்ணும்? இதே வேர்ட்ஸை இங்க திமுக சொல்றாங்க, அதிமுக என்ன பண்ணும்? என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? ஐயா, இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தல் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இங்க திமுக பவர்லயும் இல்ல, அதிமுக பவர்ல இல்ல, தேர்தல் அதிகாரி இருக்கிறீங்க. 20ஆம் தேதி பேசுறான், 21ஆம் தேதியோட முடியுது நமக்கு பிரச்சாரம். 21ஆம் தேதி பேசுறான், 22ஆம் தேதி பிரச்சாரம் கிடையாது, 23ஆம் தேதி ஓட்டு. 21ஆம் தேதி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? தேர்தல் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சோசியல் மீடியால 24 ஹவர்ஸ் வைரல் ஆகுது. அப்ப கூட தேர்தல் அதிகாரி கண்ணெல்லாம் படலையா? ஏன் நடவடிக்கை? விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சு இத்தனை மாதர் சங்கம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம், குழந்தைகள் நல வாரியம் அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம், மனித உரிமை அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். பீட்டா அமைப்பு கண்டனம் தெரிவிக்குது. உங்க கண்டனத்துக்கு பாக்கெட் வச்சுக்க. சீமான் ஒரு மனுஷனே எவ்வளவுதான் அடிப்பாரு. அப்போ ஒரு மனுஷன் மட்டுமே அடிக்கிறாரு. அவன் பாட்டுக்கு ஓரமா பேசிட்டு போட்டும் அப்படின்னு விட்டுருவாங்கல்ல. அதே சீமானு கரூர் விஷயத்துல விஜயை காப்பாத்தினா படம் காப்பாத்தி ஆமா விட்டாப்பல. ஆமா சீமான், அண்ணாமலை எல்லாருமே வந்தாங்க காப்பாத்துறதுக்கு. எல்லா எல்லாருமே கட்சியுமே வந்தாங்க. காப்பாத்தி விட்டது. இதுல சார்பெல்லாம் எடுக்கவே முடியாது. நான் க்ளோஸா வாட்ச் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் விஜய அரவணைச்சு போறதுலதான் காத்திருந்தாங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்சு 4ஆம் தேதி எந்த கட்சி பவருக்கு ஆட்சிக்கு வரீங்க? நீங்க நீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்கன்றதுல கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இங்க முக்கால்வாசி பேர் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க மக்களுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி செய்யறீங்க, சொன்னதை செய்யறீங்களா இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதான் நாங்க மக்கள் பார்க்க போறோம். அதனாலதான் அன்னைக்கு கரூர் விஷயத்தில் நடக்கும்போது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஜெயலலிதா ரிமெம்பர் ஆனிச்சு. எல்லா பத்திரிகையாளரும் சொன்னாங்க, ஜெயலலிதா இருந்தா இப்ப கூட ஜேம்ஸ் வசந்தன் கூட அதான் சொன்னார், ஜெயலலிதா இருந்தா நீ இப்படி பேசிருப்பியா? ஜெயலலிதா இருந்தா நீ இந்த வார்த்தையெல்லாம் விட்டுருப்பியா? நீ இப்படி நடந்திருக்குமா? கரூர் விஷயத்துல தப்பிச்சிருப்பியா? ஏன் அந்த வார்த்தை விழுது? ஏன்னா அந்த அம்மா கவர்னன்ஸ் பண்ணும்போது ரொம்ப தலைக்கு மேல போன சில காரியங்கள்லாம் உடனே கட்டுப்படுத்தும், இமிடியேட்டா அதிரடியா பண்ணும். அந்த அதிரடியா நான் திமுக அதிமுக இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். இங்க இருக்கிற ஸ்டாலின் கிட்டயோ இங்க இருக்கிற எடப்பாடி கிட்டயோ நான் எதிர்பார்க்கிறேன். இது நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மக்கள் தலையில தூக்கிச்சு கொண்டாடுவான்.
அது புரிய மாட்டேங்குது. மக்களுக்காண்டி நின்னாண்டா, இந்த மக்கள் வாக்கியால இறந்தாங்கன்னு இந்த ஆக்ஷன் ஆட்டை எடுத்தாண்டா. தாண்டி நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒன்னு அடிச்சுக்க ஆளு கிடையாதுன்றேன். ஆனா என்ன பண்றாங்க, இந்த ஆத்துல முதல்ல போதா காண்டாம இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டலாமா வேணாமா ஒரு தயக்கம் ஒண்ணு இருக்கு, அதை பச்சையே தெரியுது. ஏங்க ரஜினி அரசியலுக்கு அவர் வர்றேன்னு சொன்ன போது எதிர்த்த அந்த இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க பாதி கூட பேசலங்க. உண்மை உண்மை உண்மை. அதை வச்சுதான் நானும் சொல்றேன். இது ஏன்னா இது இன்னும் அது பேர் சொல்ல வேணாம்னு நான் பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலினே பேசியிருக்காரு. ஆனா இங்க இவ்வளவு நடந்திருக்கு. விஜய்ங்கிற ஒரு வாரம் பேர் சொல்லி அவர் பேசல. அது ஓகே, அவருக்கு கொஞ்சம் எடப்பாடி என்ன பண்ணாரு, உதயநிதி மட்டும் இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுங்க, இல்லன்னா நம்ம மேல சாயத்தை பூசுவாங்க. நான் என்ன கேக்குறேன், கரெக்ட். இங்க எடப்பாடி நான் எனக்கு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்துல போய் இல்ல முடிச்சிடறேன் ஸ்லோபன். சட்டமன்றத்துல எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசி திமுகவை எதிர்க்கிறதுக்காக நீங்க விஜய்க்கு ஆதரவா போனீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் திமுக கூட கூட்டணிக்கு வரல, அதிமுக கூட கூட்டணிக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டீங்க, விஜய்க்கு எதிராக இங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த ஸ்டாண்ட் அப்படியே நிறையாச்சா இல்ல, நடுவில் அப்படியே அமுங்கிடுச்சு, அதிமுக மொத்தமா சைலண்ட். ஐயா பச்சையா தெரிஞ்சுது, நீங்க இவனை வளர்த்து விடுறதுக்கு நீங்க இவனை வச்சு நீங்க உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டையை நீங்க கண்டினியூ பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மக்கள் ஒரு முடிவு எடுப்பான். மே 4ஆம் தேதி அவன் ஒரு பர்சன்டேஜ் ஒண்ணு வாங்குறானா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க 2 பேரும் தான். ஓப்பனா சொல்லணும்னா 4 பேர் தான், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி தான். நாம் தமிழ் சேர்த்துக்க, அதையும் சேர்த்துக்க, 5 சேர்த்துக்க, என்னப்ப போட்டு விடு. மீதி எல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சிக்குள்ள அவன் ஒரு பர்சன்டேஜ் எடுத்தானா அதுக்கு முழுக்க காரணம் இங்கதான். பேசுற அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர் நானும் எல்லார் மேலயும் வச்சிடுறேன். இவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் அவரை கட்டுப்படுத்தணும். இந்த கரூர்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவர் ஃபேன்ஸ் எங்க போனாலும் தற்குறித்தனம் பண்ணிருக்கானுங்க, இதுக்கு விஜய் எடுத்து வெளில ஃபர்ஸ்ட் சொல்லணுங்கிற எல்லா இடத்துலயும் பகுத்தறிவு பேசுற அவருக்கு கூட இது சொல்ல வரலனா அவங்க எல்லாத்துக்கும் என்ன தேவை விஜய் கிட்ட இருந்து? அண்ணாமலை நான் நல்ல ஞாபகம், அண்ணாமலை கமெண்ட் செக்ஷன்ல போய் கடிச்சு விட்டு வந்தேன். அப்ப போட்டாப்புல அண்ணாமலை திமுகவை எதிர்த்து பேசுறதுக்காக விஜய்க்கு முட்டு கொடுத்தாப்புல. மாரிதாசும் கமெண்ட் போய் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அதே அண்ணாமலை ஒரு கட்டத்துக்கு மேல இது சம்பந்தமா இனிமேல் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நீங்க அவங்களே கேள்வி கேட்டுக்குன்னு பேக் அடிச்சிட்டாப்புல. நான் கேட்குறேன், எமா மாலினி வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எமா மாலினி ஒரு குரூப் ஒன்று வந்துச்சு, எதுக்கு நீங்க போனீங்க? நயினார் கோப்பில போயிருக்கணும், நீங்க எதுக்கு போனீங்க? அதுல அந்த டிரான்ஸ்லேஷன் வேற பண்ணாரு. அதான் நான் கேக்குறேன், எது விஜய்க்கு சாதகமா அந்த வீடியோ இன்ன வரைக்கும் இருக்கு. அதுதான் நான் கேக்குறேன். நாளை பின்ன பிஜேபி நீங்க, நான் பிஜேபி கிட்ட 2 கேள்விதான். ஸ்டேட் பட் மொத்தம் 30 நாளே இங்க திமுக கையில இருந்தது, அவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐ இன்னி வரைக்கும் கையில இருக்கு கேஸ். இன்ன வரைக்கும் ஒரு கேஸ் அவன் மேல போடல, வழக்கு போடல, பதிவு பண்ணல விஜய் மேல. என்ன இந்நேரம் போட்டு நீங்க விசாரணை பண்ணிருக்கணும், பண்ணல. சாட்சி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா அதுவும் தெரியல. நாளை பின்ன பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஆதரவு தப்பா எடுத்துக்காத, ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, 2029 தானே நாடாளுமன்ற தேர்தல், 29ல தானேங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தல். எந்த முகத்தோட நீங்க ஓட்டு கேட்குறீங்கன்னு நான் பாக்குறேன். நான் அன்னைக்கு இருக்கிறனோ இல்லையோ, ஆனா நான் பார்ப்பேன். நான் முதல்ல சொன்னதுதான் கபிலம் ப்ரோ, நான் ஓட்டு போட்டது காங்கிரஸ். நான் சொல்றதை கேளுங்க, நான் ஓட்டு போட்டது நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஏன்னா அவனுங்க அடிச்சதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அடிச்சான விஜய, அதனால நான் போட்டேன். அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். எவன் விஜய் அடிக்கிறானோ அவனுக்கு தான் என் ஓட்டு விட்டு நாம் தமிழருக்கு தான் என் ஓட்டு போட்டேன். இங்க என்னன்னா விஜய் ரசிகர்கள் வாக்குகளை நம்ம இங்க எப்படி அரசியல் பண்ணி நம்ம இந்த பக்கம் திருப்பணும்னு அப்படியே சாணக்கியத்தன அரசியல் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் போட மாட்டான்யா. அவன் மிஞ்சி போனா அவன் எங்க போவான், நாளைக்கு விஜய் கட்சியில இருந்து வெளில வேற எந்த கட்சியில போய் சேருவான் கொண்டு எனக்கு தெரியும். நாம் தமிழுக்கு போக மாட்டான், திமுக போக மாட்டான், சத்தியமா சொல்றான் அதிமுக போயிடுவான். எவ்வளவு பந்தயம் இப்ப இருக்கிற மனநிலையும் சரி, அடுத்து இருக்கிற 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கிற மனநிலையும் நான் சொல்றேன். விஜய் ரசிகர்கள் இஞ்சி போனா அவன் மாவட்ட செயலர் எங்க போய் சேருவானா, அதிமுக தான் போய் சேருவான். ஏன்னா அவன் திமுக பண்ண அரசியலும் நாம் தமிழர் தான் இங்க ஓரளவுக்கு இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்றேன். ஆஃப்லைன்ல சத்தியமா அதிமுக தான் போவான். ஏன்னா
திமுக மேல இருக்கிறவனுக்கு இருக்கிற வெறுப்பு அப்போ அமையுமான்னு கேட்டா அமுங்காது. நாம் தமிழ் மேல இருக்கிறவனுக்கு வெறுப்பு அமுகுமான்னு கேட்டா அமுங்காது. அவன் எங்க போவானா அதிமுக தான் போவான். மார்க் மை வேர்ட். என்ன கபிலா நீ சொல்றது நடக்குமா? நான் ஜோசியம் சொல்லல, நான் அந்த ராடின் பண்டித்து கிடையாது. அவன் அதுக்கப்புறம் மாறுவானான்னு கேட்டான்னா அது எனக்கு தெரியலப்பா. அவன் இப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு மைண்ட் செட்டுக்கு சொல்றான், அடுத்த 10 வருஷத்துக்கு மைண்ட் செட் சொல்றான், அவன் அதிமுக தான் போவான். ஆனா அதிமுகல சரியான தலைமை இருக்கணும். இப்ப எடப்பாடி ஜெயிச்சாருன்னா போச்சாரு, எடப்பாடி ஜெயிக்கலன்னா அடுத்து அந்த கட்சிக்குள்ளே பெருசா ஒண்ணு வெடிக்கும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஆஃப்லைன்ல சில கட்சிக்காரங்களை கேட்கும் போது காத்திருக்கிறாங்களாம், செம்ம கடுப்புல இருக்கிறாங்களாம் அதிமுக சைட்ல. அதை வேற சொல்றாங்க. ஏன்னா அந்த இப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அதுல அதிமுக செம்ம இதுல இருக்காங்களாம். அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கேமை ஓரமா தூக்கி வைங்கயா. இந்த கன்றாவை 5 வருஷமா 10 வருஷமா விளையாண்டு இருக்கிறீங்க, தூக்கி ஓரமா போடுன்னு. அன்னைக்கு என்ன லூசு பையனானுங்க, என்ன வந்து அன்னைக்கு என்ன திட்டினானுங்க ஸ்லோவன், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. டேய் இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பஞ்சாயத்து, இந்த ரெட்டலை பஞ்சாயத்துலாம் தூக்கி ஓரமா போடு. டிடி தினகரனும் வேணாம், சசிகலாவும் வேணாம், இபிஎஸும் வேணாம், ஓபிஎஸும் வேணாம், புது பிளேட்டு ஜெயலலிதா மாதிரி ஒரு புது பிளேட்டை மேல கொண்டு வா, செம்மையா போகும் கட்சி, செம்ம டஃப் கொடுக்கலாம் நான் சொன்னேன். யார் இருக்காங்க ப்ரோன்னு என்ன கேக்குறாங்க. என்ன பண்றா கேக்குற, உனக்கு தானே தெரியும், உன் கட்சியில இருக்கு உனக்கு தானே தெரியும். புது பிளேட்டை கொண்டு வா, பல கட்ட தலைவர்களை உருவாக்கு, அப்பதான் ஒரு கட்சி ஸ்ட்ராங் ஆகும். அடிப்படை கலைஞர் செஞ்ச அரசியல் தான். நீ பல கட்ட தலைவரை நீ கட்சியில உருவாக்குனா கட்சி பலமாகும், கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகும். கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கட்சி பலமா இருக்கும், பல பேர் உருவாகுவான், பல கட்ட தலைவர்கள் உருவாகுவான். இந்த அடிப்படையை ஃபாலோ பண்ணா போதும் நாம் தமிழர். ஆனா பண்ணவே மாட்டேங்க. சீமானை விட்டா அங்க வேற ஆளே கிடையாது. நான் வைக்கிறதான் சட்டம், சர்வாதிகாரம் தான் போயிட்டு இருக்கு. நாம் தமிழ்னா தான் பிரச்சனை. 10 வருஷம் கட்சி ஆரம்பிச்சது 9% வாங்கியிருக்கிற, இந்த தடவை நீ 9% தாண்டலன்னு வச்சுக்க, உன்னை மட்டமா பேசுவான். பல கட்ட தலைவரை உருவாக்குனாங்க, இருக்க எவனா மேல வளர மாதிரி இருந்தா உன்னை கட்சி விட்டு தூக்குறீங்க, ஜெயிக்க வேண்டிய வேட்பாளத்துக்கு வேற ஒரு தொகுதியில போடுற. நாளைக்கு சீமானுக்கு அப்புறம் யாரையா கட்சி தலைவர் சொல்லு, எனக்கு சொல்லு. யாராவது ஒரு நாம் தமிழர் மேல சொல்லு எனக்கு. உன் கட்சியில சீமானுக்கு அடுத்து ஒரு கட்ட தலைவர் எனக்கு சொல்லு, இவர் அடுத்து தலைமை தாங்கி கொண்டு போவாரு அப்படின்னு எனக்கு ஒரு 4 பேர் சொல்லு பார்ப்போம். திமுக கேட்டா 4 பேர் சொல்லுவான், அதிமுக கேட்டா 4 பேர் சொல்லுவான், காங்கிரஸ் கேட்டா 2 பேர் சொல்லுவான், பிஜேபி கேட்டா அவன் 2 பேரா சொல்லுவான். எங்க நீங்க சொல்லுங்க. பிரச்சனை அதுதான். கட்டமைப்பு கொள்கை கோட்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கிறத தாண்டி நீங்க அடுத்த கட்ட தலைவர், உங்களுக்கு கீழே அடுத்த கட்ட தலைவரை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தாதான் கட்சி பலமா இருக்கும், வேறு பலமா இருக்கும். எல்லா தொகுதிக்கு நீங்களே போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவன் போய்ப்பாங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்ல முடியாது, சொன்னோன்னா இந்த நாய்ங்க உட்காந்துட்டு அதை எடுத்துப்பானுங்க. ரைட்டு ஓகே அப்படின்னா. நீங்க திமுக வரலாறு, நீங்க ஆதி காலத்துல வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், அவர் என்ன, அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் அவர் கூட பேர் என்ன, கண்ணாடி போட்டிருப்பாரு, அவர் பேர் என்ன, இறந்துட்டாருங்க, நெடுஞ்செழியன் அவர் பேரு. கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் அன்பழகன், நெடுஞ்செழியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. வைகோ அவெல்லாம் பேச்சாளர் தான், போட்டுங்க. எவ்வளவு பெரிய தலைவர் தான் ப்ரோ. அவர் எவ்வளவு பேர் இருக்காங்க, வாழப்பாடி ராமமூர்த்தி, எவ்வளவு பேர் இருக்காங்க. அவெல்லாம் ஒவ்வொரு ஆளும் வெளில போய், இப்ப வைகோ வெளில போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர் தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதாங்க கட்டமைப்பு. பல கட்ட பேச்சாளர்கள், பல கட்ட இப்ப எழுத்தாளர்கள், பல துறையில இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்னா அரவணைச்சு கொண்டு போனாரு அண்ணா. அந்த மாதிரி கட்டமைப்பு நீங்க உருவாக்கணும். எம்ஜிஆர் வந்து ஜஸ்ட் மிஸ். அவர் எப்படின்னா நடிகரா இருந்தாரு, கட்சியில இருந்தாரு, அப்படியே இந்த பக்கம் போனோம்னா இங்க இருக்கிற பாதி பேர் அங்க ஷிஃப்ட் ஆனாங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே போச்சு. அப்புறம் அவரு போனதுக்கு அப்புறம் அதிமுக கொஞ்சம் அப்படியே அசர்ற மாதிரி இருந்தது. டக்குன்னு இந்த அம்மா ஜெயலலிதா மேல அப்படியே ரைஸ் ஆயிடுச்சு. அங்கேயும் ஒரு போராட்டம் இருந்துச்சு, யாருக்கு, ஜானகி அம்மாக்கும் ஜெயலலிதாக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. அப்படியே மோதி கீதி அப்படியே வந்து இந்த அம்மா கடைசியில் ஃபைனலா நான் தான் அப்படின்றது நிப்பாட்டேன். அடுத்தடுத்து இருக்கணுங்க. இப்ப ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. நான் கான்பிடென்ட்டா நான் தான் அப்படின்றது பிடிச்சி என்ன சொல்ல முடியல. எந்த அதிமுக காரன் நானும் பேசி பார்த்தேன், அவங்களால சாலிடா சொல்ல முடியல. ஒரு கமெண்ட்னஸ்ங்க, அந்த ஒரு வச்சு தாண்டா பாரு. ஒரு பேட்டியில அதான் நான் சொன்னேன், இன்டர்வியூ ஒன்று கொடுக்க பாக்குறேன், எடப்பாடி இடிச்சுக்கு நிக்கிறானுங்க எல்லாம்.
டேய் அது கட்சி தலைவர் என்னடா இப்படி பக்கத்துல நின்று உட்காந்து இடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. அப்ப கட்சி தலைவரை நீங்க பாக்குறதே இல்லையா? எல்லாரையும் அரவணைச்சு போறதெல்லாம் தலைவன் கிடையாது. நான் நிக்கிறேன்னா இந்த பக்கம் தள்ளி நில்லு. அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது எவனா பக்கத்துல நிக்க முடியுமா பாருங்க. இந்த பக்கம் ஸ்டாலின் பேட்டி கொடுக்கும்போது பக்கத்துல எவனா நிக்கிறானா பாருங்க. இருக்கவே மாட்டாங்க பாருங்க. அந்த ஒரு அதான் வேணும், இருக்கணும். இது என்ன சர்வாதிகாரமா கபிலா? ஏங்க நான் சொல்றது வேணா சர்வாதிகாரத்தனமா இருக்கலாம். சிஎம் அப்படின்னா, சிஎம் வேட்பாளர் அப்படின்னா, கட்சி தலைவர்னா கட்சிக்குள்ள ஒரு மரியாதை இருக்கணும். அப்படி முறைச்சாலே தள்ளி நிற்கணும், 10 அடி தள்ளி நிற்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன் மேலே ஏறி உங்களை விளையாடுவாங்க. கட்சி தலைவரை போட்டு எனக்கு விருப்பம், எனக்கு பிடிச்சது நீ செய்ய, உனக்கு பிடிச்சது நான் செய்யறேன்னு போட்டு கட்சி தலைவரை போட்டு பந்தாடுவாங்க. அப்படி விடக்கூடாதுங்க. அந்த கண்ட்ரோல் இருக்குங்கிறதையும் காமிக்கணும். அது இருக்கணும். அது இருந்தாதான் ஒரு கட்சிக்கு வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகும். அப்படி கொண்டு போனதுதான் கலைஞரும் ஜெயலலிதாவும் அப்படி கொண்டு போனாங்க கட்சியை. சாலிடா நின்று விளையாண்டாங்களே கேமு. ஏங்க எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இருந்த மோதலை விட அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இருந்த மோதல் தான் அதிகம். நீங்க வரலாறு பாருங்க, அரசியல பார்த்தாலே புரிஞ்சு போயிடும். விக்கிபீடியால போய் பார்த்தாலே புரிஞ்சா போதும். இதை பெரிய 10 புத்தகம் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீ போய் பெரியார் புக்கை படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும்லாம் கிடையாது. தினந்தோறும் அரசியலை ஃபாலோ பண்ணு. அரசியல் தெரிஞ்சவன் ஒரு 4 பேர்கிட்ட பேச, அவன் சொல்லி கொடுப்பான் அரசியல். இது தெரியாத இந்த நாய்ங்க உட்காந்து அரசியல் பண்ணுங்க. இப்போ சொல்றேங்க, நமக்கு தெரிஞ்ச அரசியல்ல 10% கூட இங்க விஜய் ஃபேன்ஸ் ஆன்லைன்ல உட்காந்து திமுக எதுக்கல தெரியுமா? 10% கூட இவனுக்கு பேசல. இவனுக்கு என்ன பண்ண நான் சொல்லவா? இப்ப சொல்றேன். அன்றாட அரசியல் இருக்குல்ல, இங்க ஒருத்தவங்க இறந்தாங்க, இங்க ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டது, இங்க ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது, இங்க ஒரு பெண் இறந்தாங்க, இங்க ஒரு ஆண் இழந்தாங்க. அதை பேஸ் பண்ணி மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருந்தானுங்க விஜய் ஃபேன்ஸ் ஆன்லைன்ல. அவனுக்கு என்ன எய்ம்னா, இப்படி நம்ம ஆன்லைன்ல உட்காந்து இந்த விஷயத்த நம்ம பூதகரமாக்கி பெருசாக்கி அப்படியே ப்ரமோட் பண்ணி அப்படியே ஆன்லைன்ல எல்லாரும் முடிவு பண்ணோம்னா ஆளுங்கட்சி மேல அப்படியே அதிருப்தி வந்து அப்படியே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு கணக்கு, மயிர் கணக்கு போட்டானுங்க உனக்கு. டேய் எப்படி பண்ணணும் என்கிட்ட கேள்றான், நான் சொல்லி தரேன்டா. அவன் ஜானர் சாமினா மயிர் வெங்காயம் கொடுத்தான் ஐடியா. வெங்காயம் ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்படணும்னு முதல்ல அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போ, 2016 பின்னாடி போ. திமுக அதிமுக எப்படி பண்ணிச்சுன்னு பாரு. சிம்பிளா சொல்றேன், 2001 தேர்தல் எடுத்துக்க, அதுல தெரியும் பாரு. அரசியல் பண்றானுங்க, பாயிண்ட் எடுத்து கொடுக்கவே இவனுக்கு ஆள் இல்லைங்க. இவங்களுக்கு வெத்து வெட்டுங்க இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். அரசியல் பண்றானுங்க. அரசியல் அப்படியே திமுக மேல அப்படியே அதிருப்தியாகி அப்படியே ஓட்டு ஓமக்கா எதுக்கு ஓட்டு வரணும்? அவன் அதிமுக பக்கம் தான் போவான். நான் பேச சொல்லக்கூடாது. ஒரு ஐடி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். பிஜேபி சப்போர்டரு அந்த ஐடி. ஓகேவா? நான் கேட்டேன், இல்லை ப்ரோ இங்கே வந்து பிஜேபி ஜெயிச்சிரும் ப்ரோ, பிஜேபி தான் ப்ரோ வரணும் அப்படின்னாப்புல. நான் உடனே கேட்டேன், சரி நான் எந்த கட்சி சாராதவன்னு உனக்கு தெரியும், அதை நம்புறீ இல்லை? அது தெரியுண்ணா, கண்டிப்பாக தெரியுண்ணா. சரி, எனக்கு ஏதோ ஒரு 4 எனக்கு திருப்பரங்குன்றத்தை தவிர வேற ஏதோ ஒரு இஷ்யூ, திருப்பரங்குன்ற இஷ்யூத்தை தவிர இந்த 5 வருஷத்துல இந்த திமுக ஆட்சியில திருப்பரங்குன்ற இஷ்யூ தவிர வேற ஏதாவது ஒரு இஷ்யூ இல்ல பிஜேபி இறங்கி களத்துல இறங்கி போராடுனுச்சுன்னு எனக்கு ஒண்ணு சொல்லு, நான் ஓட்டு போட்டுறேன்டா அப்படின்ட்டு. ஹெச் ராஜா நான் பார்த்தது திருப்பரங்குன்ற அந்த படிக்கட்டு ஏற விழா, அந்த ஏதோ மலை மேல ஏறும் போது நான் பார்த்தேன் ஹெச் ராஜாவை. கட் பண்ணா ஆள் பெட்ல படுத்து கிடக்குறாப்ல, ஐசி வார்டுல. தலைவர் போய் பாக்குறாரு, எல்லா கட்சி தலைவர்களும் போய் பாக்குறாங்க. நம்ம தலைவர் போய் பார்த்துட்டு வந்தாரு அவரை. நான் இதே தான் கேட்டேன் அவன்கிட்ட, நான் வேற எதுவும் தப்பா கேட்கல, சத்தியமா கேட்டேன் மக்களே. டேய் எனக்கு இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ தாண்டி எனக்கு பிஜேபி ஏதாவது ஒரு பிரச்சனை கையில எடுத்து, மக்கள் பிரச்சனை கையில எடுத்து அவங்க ரோட்ல போராடினாங்க, கைதானாங்க, ஏதோ ஒரு நியூஸ் சொல்றா அப்படின்னு. அப்படி இதே அமைதி தான் அங்க இருந்துச்சு, இதே அமைதி தான் அங்க இருந்துச்சு. கட்சி சார்ந்தவங்க கேட்டா, இப்ப நான் வந்து ஒரு கட்சி ஆதரவாளராக போய் நின்று உங்களை நான் கேட்கறேன்னா, என்ன நீங்க அந்த கட்சி அடிச்சு உன் கட்சி என்ன புடுங்குனுச்சுன்னு நான் கேள்வி கேட்பேன். நான் கட்சி சாராம நின்று கேட்டேன்னு வச்சுங்களேன், பதிலே வரமாட்டேங்க ஸ்லோகன். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த பயலை போட்டு பொழக்கிறதுக்கு ஆரம்பத்தை முதல்ல ஜிமிட்டை போட்டு, மோசக்குட்டி ஞாபகம் இருக்கா அந்த ஜிமிட்டு? 23 பேர் உட்கார வச்சேன் ஸ்லோபன், 26 பேர்
உட்கார வச்சு இதுதான் அடுத்து நான் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு யாராவது நீங்க கட்சி சார்போட நிக்கிறீங்கன்னா சொல்லிருங்க. இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க விலகிக்கிங்க. நான் கட்சி சாராம இல்லாம தான் நான் இவன் தான் டார்கெட், இவனா எனக்கு டார்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டேன். எல்லாரும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. நான் எடுத்த ஸ்டாண்டு எப்ப 4 வருஷம் முன்னாடி. இப்ப அவங்க யோசிச்சதை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சேன். நீ ஸ்டாண்டு எடுத்தனா நீ ஒரு கட்சி ஸ்டாண்ட்ல நின்று நீ நம்ம எங்க இருந்து அடிக்கிறோன்றது மேட்டருங்க. இதே எக்ஸாம்பிள் தான் நாங்க சொன்னேன். நம்ம நிக்கிற இடத்த அவன் பார்ப்பான், நம்ம பார்க்க மாட்டோம், அவன் பார்ப்பான், ஆப்போசிட்ல இருக்கிறவன் பார்ப்பான். அதனால கட்சி சார்பு எடுக்காது. அப்படி இருந்தாலும் வெளியில காட்டிக்காது, தனியா போய் நில்லு. நடுவில் 1-2 வந்துச்சு இந்த ரஜினி ஃபேன்ஸ் டீம், அப்படியே தமிழ்நாடு அப்படியே புரட்டி போடுற மாதிரி. நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், நீ ஓட்டு போட்டு தான் வெங்காயம் பிடுங்க போறான். தலைவர் அரசியலுக்கு வரும்போது திமுகலாம் எதிர்க்கலையா? ரஜினியே தப்பா பேசாத ஒரு கட்சி எனக்கு சொல்றேன், நான் ஐடியா கொடுத்துட்றேன், இந்தா வச்சுக்க, எண்ணி 10 நாள் கொடுத்துட்றேன், எனக்கு சொல்லு. இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல தலைவரை விமர்சனம் பண்ணாத ஒரு கட்சி எனக்கு சொல்லு. என்ன அமைதியா இருக்கீங்க? பிளம்ஸ் நீங்களா சொல்லுங்களேன். இப்ப இருக்கீங்களா இல்லையா? பிளம்ஸ் இருக்க மாதிரி காட்டுதா? பிளம்ஸ் இருக்க மாதிரி காட்டல எனக்கு. பிளம் இல்ல கபிலம் ப்ரோ. நான் இருக்கேன். என்ன வந்து முட்டாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்க? கபிலன் எப்படி இருக்கீங்க? இப்ப வந்து விசாரிங்க. முக்கியமான மேட்டர் நடக்கும்போது இதே வேலையதான் வசந்த் பண்ணிட்டு இருந்தான். இருங்க ரிச்சர்ட் இருங்க. பிளம் சொல்லுங்க. முள்ளு மேட்டரா? இது முள் மனசா? கடவுளே, ஒரு நாளைக்காவது பேரை மாத்த வேணாமா? இப்ப போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு படுதா போட்டு வந்தா எப்படி? என்ன சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? இல்ல பசங்க ஸ்கூல் லீவ். ஓகே ரைட், வாழ்த்துக்கள். அடுத்தது யானை சவாரி செய்யணுமா? செய்யுங்க. இது நான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன், வாங்கிட்டேன். நீங்க அந்த சொன்னீங்களா ஆப்ல 1 கோடி பேரு 1.5 crores தானே ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க ஆப் வந்து 958,000 பீப்புள், அதாவது 9 லட்சத்தி சம்திங் தான் லாகின் பண்ணிருக்காங்க, டவுன் பண்ணிருக்காங்க. அதுல 1. டிவிகேவோட ஆப்ல 3.5 lakhs மட்டும்தான். இத நம்மால பையன் இல்ல வரேங்க இங்க வந்தான்ல ஒருத்தன் தலைவர் ஃபேன் சொல்லிட்டு இருப்பா, அவன் டெவலப்பர். ஓகே, நானும் டெவலப்பர் தான். ஓகே, அவன் அந்த கோடிங்க எடுத்துட்டாங்க. அவன் ஆப் லான்ச் பண்ணானுங்கல்ல, ஆமாமா, ஓப்பனாவே போட்டிருந்தான அந்த கோடிங் அவன் எடுத்து எனக்கு அனுப்பலாம். என்ன ஓப்பனா போட்டு வச்சிருக்கானே, யார் வேணா எது வேணாலும் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். ஓகே நான் இப்ப அதோட ஆக்டிவிட்டி மீனுமா அப்பா பேசிட்டு நான் கூப்பிடுறேன், வந்து போறேன். ஐயோ நீங்க பாப்பா பாருங்க முதல்ல. எனக்கு குரலை கேட்டாலே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் பேசாம வளர்றதே பேசாம விட்டுலாம் போல இருக்கீங்க. குழந்தையாவே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜாலியா இருக்கலாம். ஏன்டா வளர்ந்தோன்னு இருக்கு, ஏன்டா இப்படி ஒரு வரம். எனக்கெல்லாம் சாமி எல்லாம் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், ஒண்ணு இருந்ததுன்னா போய் கேட்டுருவேன். எனக்கு கடைசி வரைக்கும் 5 வயசுக்கு மேல என்ன மாத்திராது, அப்படியே இருக்கணும். நானு மூளையும் வளரக்கூடாது, ஆளும் வளரக்கூடாது, அப்படியே இருந்துடணும். எப்படி இருக்கு வரம்? வரம் தான் ஏன் கேட்டேன். அதுக்குள்ள பிரீடரு அக்ஷய் மேன் ஒருத்தவன, என்ன இது அதர் மேன் கேன் டேய் பிட்டேடி பிச்சு போடும் பிச்சு. எல்லாரும் வந்து இத டிவிக்கு வச்சு நல்லா வியாபாரம் பாக்குறாங்க. அந்த ஆஸ்ட்ரோ பிரசாந்த்னு ஒருத்தவன் ரொம்ப நாளா டிவிக்கு வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் கூட்டணி சின்ன குழந்தைங்களை எப்படி ஈஸியா ஏமாத்தலாமோ அதே மாதிரி இந்த தற்கொலைங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். ஆக்சுவலி அவனுங்க புத்திசாலி, விஜய் ஃபேன்ஸ் தற்கொலைங்க. ஏன்னா முட்டாளை எப்படி ஏமாத்தணும்னு இப்ப ஒருத்தன் ஏமாந்துட்டான், நீங்க ஏமாந்தன போயிட்டு என்னடா இதை போய் நம்பி ஏமாந்துருக்குற,
ஏன்டா ஊர்ல எவ்வளவு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, இதை போய் நம்பி ஏமாந்து பணத்தை ஏமாந்துட்டு வந்திருக்கேன். நம்ம திட்டுவோம், யாரை திட்டுவோம்? ஏமாந்தவனை திட்டுவோம். ஏமாத்துறவனை பார்த்தா நம்ம பெருசா இவங்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும்டா அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஏமாறுறவனோட ஏமாத்துறவனோட ஏமாறுறான் இல்லையா, அவன் தாங்க பிரச்சனைய. ஏன் தெரியுமா? இவன் யாரு எது சொன்னாலும் ஏமாந்துறான். விக்டிம் கார்டு. ஏமாத்துறவன் அடுத்தடுத்து போயிட்டு இருப்பான். விஜய் ஃபேன்ஸை வந்து ஈஸியா நீங்க ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தலாம், ஏத்திட்டு டாட்டா கேட்டு போயிடுவான். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, மே நாள் பாருங்க தோத்துட்டோமா, அவனுக்கு அந்த அப்செட்ல விடுவானுங்க. இவனுங்களே விட்டுருவானுங்க. இந்த எட்வின், இந்த அவேக்கனு, அப்புறம் இங்க யூடியூப்ல உட்காந்துட்டு ஒருத்தன் எடிட்டா போடுவான ஒரு கருப்பு தொப்பி ஒரு பாய். தெரியல தோத்துட்டாங்கன்னா தன்னாரி நானே எடிட் போட ஆரம்பிச்சாங்க. அவன் மறந்துடுறானுங்க. எவ்வளவு கேனையா இருந்தா மே மாசம் கேலண்டர் முதலமைச்சர் கேலண்டர் சொல்லி மே மாசம் போடுவாங்க. அப்ப எப்படி ஏமாறானு பாருங்க. டிசம்பர் மாசம் வைப்பாங்க. எனக்கு ஃபுல் திருப்தி எப்ப தெரியுமா கிடைக்கும்? விஜய் மேல ஒரு 63 வழக்கு 63 வழக்கு பதிவு பண்ணணும். கூடிய ஆளுங்கட்சி, அது எந்த கட்சியா இருந்தா எனக்கு கவலை கிடையாது. மாவட்டமா அலையணும், எல்லா டிஸ்ட்ரிக்டும் போகணும். பிரச்சாரத்துக்கு போகாத இடத்துக்குலாம் போய் வாய்தா கணிக்கணும். என்ன கேக்குறேன், சீமான் மேல எவ்வளவு கேஸ போட்டீங்க? அந்த ஓப்பனா கார்ல உட்காந்துட்டு என்ன இப்படி அலைய விடுறதுக்குலாம் நீங்களாம் படுவீங்கன்னு சொல்லி சாபம் விட்டு போனாப்ல, ஞாபகம் இருக்கா? 43 வழக்கு வாய்தான்னு போயினே இருந்தது. அதுல பாதியாவது நீங்க விஜய் மேல போட்டீங்களா? அப்ப திமுக அதிமுக விஜய காப்பாத்துது அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். மக்கள் அப்படிதான் 10ஆம் தேதிக்கு மேல அப்படிதான் எடுத்துப்பான். நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத 10ஆம் தேதிக்கு அப்புறம் மக்கள் பார்ப்பான். எங்களுக்கு இந்த பழி வாங்குற அரசியல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு இந்த உருட்டை பண்ணிடாதீங்கப்பா. கடந்த காலகட்டத்துல